ஜாலியோ ஜிம்கானா திரை விமர்சனம். பிரபுதேவா, அபிராமி, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லே, மடோனா செபஸ்டியன், யாஷிகா ஆனந்த், ஜான் விஜய், ரோபோ சங்கர் மற்றும் பலர் நடிப்புல, சக்தி சிதம்பரம் இயக்கத்துல, அஸ்வின் விநாயகமூர்த்தி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மடோனா செபஸ்டியன் உள்ளிட்ட 3 இளம் பெண்களின் அம்மாவான அபிராமியின் குடும்பத்திற்கு எம்எல்ஏ மதுசூதனன் மூலம் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பொதுநல வழக்கறிஞர் பிரபுதேவாவை சந்திக்க தனது 3 மகள்களுடன் அபிராமி செல்கிறார். பிரபுதேவா தங்கியிருக்கும் ஹோட்டல் அறையின் கதவு திறந்திருக்க அபிராமி மற்றும் அவர்களது பெண்கள் உள்ளே சென்று பார்க்கும்போது பிரபுதேவா பிணமாக இருக்கிறார். உடலில் எந்தவித காயங்களும் இல்லாத நிலையில் பிணமாக இருக்கும் பிரபுதேவாவை கடைசியாக பார்த்தவர்கள் என்பதால் கொலைப்பழி தங்கள் மீது விழுந்துவிடும் என்பதால் அவரது உடலை யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சிக்க அதற்குள் பிரபுதேவாவின் வங்கி கணக்கில் 10 கோடி ரூபாய் இருக்கும் தகவல் 4 பெண்களுக்கு தெரிய வருகிறது. தங்களது பிரச்சனைகளை சமாளிக்க இந்த பணம் உதவியாக இருக்கும் என்பதால் பிணமாக இருக்கும் பிரபுதேவாவை உயிருடன் இருப்பது போல் காண்பித்து அந்த 10 கோடி ரூபாயை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். அவர்களால் அது முடிந்ததா? பிரபுதேவாவின் மரணத்தின் பின்னணி என்ன என்பதை நகைச்சுவையாக சொல்வதுதான் ஜாலியோ ஜிம்கானா. ஆட்டம் பாட்டம் என்று கலகலப்பான கதாபாத்திரங்களில் அசத்தும் பிரபுதேவா படம் முழுவதும் பிணமாக நடித்திருப்பது ஆச்சரியமானதாக இருந்தாலும் அதை மிக அழகாக செய்திருக்கிறார். பிணமாக நடித்தாலும் தனக்கு உரித்தான சில மேனரிசங்களை சில இடங்களில் வெளிக்காட்டி நடிப்பில் அசித்திருப்பவர். பாடல் காட்சிகளில் ஆட்டம் போட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தவும் செய்கிறார். மடோனா செபஸ்டியன், அபிராமி ஆகியோருடன் மேலும் 3 பெண்கள் படம் முழுவதும் பயணித்தாலும் பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, மதுசூதனன் ராவ், சாய் தீனா, ரோபோ சங்கர், கதிர், ஜான் விஜய், கல்லூரி வினோத், ஒய்ஜி மகேந்திரன், சாம்ஸ் ஆகியோர் போதாது என்று இயக்குனர் சக்தி சிதம்பரமும் படத்தின் நிர்வாக தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான ஜெகன் கவிராஜும் முக்கிய வேடங்களில் நடித்து காமெடியில் கலக்கியிருக்கிறார்கள். அஸ்வின் விநாயகமூர்த்தியின் இசையில் பாடல்கள் அனைத்தும் துள்ளல் ரகம். ஒளிப்பதிவாளர் MC கணேஷ் பாபு காட்சிகளை கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கும் வகையில் படமாக்கியிருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் சக்தி சிதம்பரம் அதர பழசான கதையோடு மீண்டும் பயணித்திருந்தாலும் தனது பலமான காமெடிக்கு திரைக்கதையில் முக்கியத்துவம் கொடுத்து படத்தை ரசிக்க வைக்கிறார். ஹீரோவை படம் முழுவதும் பிணமாக நடிக்க வைப்பது மிகப்பெரிய சவால் என்றாலும் அதை மிக சரியாக செய்திருக்கும் இயக்குனர் சக்தி சிதம்பரம் பல தடுமாற்றங்களுடனும் சில குறைகளோடும் படத்தை இயக்கியிருந்தாலும் குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய கலகலப்பான பொழுதுபோக்கு படத்திற்கான அனைத்து அம்சங்களையும் அளவாகவும் நேர்மையாகவும் கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜாலி.